माजिद खान, मुझे मत मारो प्लीज, डोंट शूट मी प्लीज। வடக்கம் தமிழை பொழைக்க வந்தா இப்படித்தான் எட்டி உதைப்பானுங்களா? நாமளாத்தான் நிமிந்து நிக்கிறோம் போல இருக்கு. ஓகே படுற. இது குங்குமம் சார். ஆரடா நீ? நானா சார்? நான் தமிழன் சார், தெக்க தஞ்சாவூர் சார், பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். வடக்க பொழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். இப்ப பேரு ராஜசேகர் சார். இதெந்தா பெட்டி? தாத்தாவோட பெட்டி சார். அப்பா வச்சிருந்தாரு, இப்பெல்லாம் நம்ம தான். சார் 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 நான் இன்னசென்ட் சார். நான் கிராமத்துல வந்திருக்கேன் சார். எனக்கு உண்மை தெரியாது சார். ஐயோ சார் 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 அஜய் சார். ஐயோ ஐயோ. எந்த அது? கோடா. எந்த? அது எல்லாத்தையும் சுருட்டி இது வழியா விட்டு இப்படி சொல்லுவாங்களே. மாடர்ன் டேஸில் கோவணம் கட்டுனதோ? என்ன சார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தாவை கோவணம் தான் சார் கட்டியிருந்தாரு. முதல்ல எங்க தாத்தா கட்டியிருந்தாரு, அப்புறம் எங்க அப்பா கட்டினாரு, இப்ப நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். உச்ச கோவணமோ? வேற வேற கோவணம் சார். சலே லஞ்சம் வாங்குற அரசியல்வாதிகளுக்கு தான் கூட்டணி பிடிக்கும் போல இருக்கு. உழைக்கிறவனுக்கு பிடிக்காதோ?
8 தாங்க சார். நீங்க எங்க போகணுமோ அது வரைக்கும் பெட்டி தூக்கிட்டு வரேன். எந்த ஊர் தலைவா? தூத்துக்குடி சார். நீங்க ஒரு 8 கொடுங்க, உங்களை தூத்துக்குடிக்க நான் தூக்கிட்டு போறேன். இந்தாங்க, ஆளை விடுங்க. பாய் ஜி, இன்னொரு பண்ணு, இன்னொரு டீ. இத்தோட 8 பன்னு 4 டீ ஆகுது. பாய் பாய், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, மன்னார் அடிக்க வர்றான். எங்க எங்க அந்த கணபதி ராஸ்கல்? எதுக்கு தேடுற? பாருங்க பாய், உங்க அபிமான அயோக்கிய கடத்தல் கணபதி ஒமேகா வாட்ச்னு 200 ரூபாய்க்கு ஒரு வாட்சை கொடுத்தா தானே ஓட மாட்டேங்குது. கழுத தட்டாதான் ஓடுது. கழுத கட்டுற வாட்ச மனுஷன் கட்டினா எப்படி ஓடும்? யாரு பேசுறது? நான் தான் கணபதி கோடம் பக்கமா ஒண்ணா, அங்க போய் தேடு. விடுறதில்ல இன்னைக்கு அவனை. பாய், பைஜாமாவை மாத்துங்க, ஒரே நாட்டம். உன் புத்தி தான் நாருது. ஏன் சொந்த ஊருக்காரனே ஏமாத்துற? அடுத்தவனை ஏமாத்தினா எலும்பு எண்ணிடுவான். தமிழன் தான் இழிச்சவாயன். அப்படியே அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே மன்னிச்சிருவான். தமிழன் ஒருத்தனுக்கு தான் மன்னிக்கிற மனப்பான்மையே உண்டு. ஒருத்தன் வேஷ்டி கட்டிட்டு போறான். வேட்டி, வேட்டி கட்டும் போனா போதும், முடிச்சவங்க போயிடுவான். வேற என்னாச்சும் வேணுமா? இன்னொரு பண்ணு, இன்னொரு டீ. அண்ணாச்சி, பழனியா? பழனி எப்படி கண்டுபிடிச்சீங்க? பழனியை நான் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க சொந்த ஊர் பழனியா? ஆமாங்க. மணி என்னங்க? நீங்க வாட்ச் கட்டி இருக்கீங்க, என்கிட்ட டைம் கேக்குறீங்க? என் வாட்ச் ஓடாதுங்க. பழைய வாட்ச் ஓடத்தான் செய்யாது. என்கிட்ட புது வாட்ச் வாங்கிக்கிங்க. டைம் தானே கேட்டீங்க? 7:30, 8:30, 9:30. என்னங்க 3 டைம் சொல்றீங்க? அமெரிக்கா டைம், ரஷ்யா டைம், ஜப்பான் டைம். இந்தியா டைம்? இந்தியாவுக்கு டைம் சரியில்லை. சரி, அந்த வாட்ச் கொடுங்க. என்ன விலை? சிங்கப்பூர்ல 1000 ரூபாய், இங்க 500 ரூபாய். என்னங்குது? சிங்கப்பூர்ல 1000 ரூபாய், இங்க வந்து 500 ரூபாய். இங்க இறங்க இறங்க விலையும் இறங்கும். அப்ப பிளைன் ஏறினா விலையும் ஏறும். ஏறதுக்கு முன்னால வாங்கிக்கிறங்க. வேணுமா வேணாமா? 300 ரூபாய். 300 ரூபாய்க்கு பெரிய முள்ளு தான் வரும். சின்ன முள்ளுக்கு யாரும் என்னங்க முள்ளுக்கெல்லாம் ஒரு விலை சொல்றீங்க? புல்லுக்கெல்லாம் விலை கொடுக்கறது இல்லையா? வேணுமா வேணாமா? புடிங்க, 500 ரூபாய். அந்த ஜப்பான் வாட்ச கொடுங்க. இந்தாங்க. நீங்க திருநூறு பூசுறதுக்கு பதிலா நாமத்தை போட்டுக்கலாம். பெருமாள் கோயில் எங்க இருக்குங்க? வெளியே இருக்கு. கோவிந்தா கோவிந்தா. இந்தாயா, இதோட 12 பண்ணு 6 டீ 12 ரூபா எடு. பாய், பசி வரையில சாப்பிட்டுங்க பாய். மன்னிச்சுங்க பாய், பணம் இல்ல. என்னது பணம் இல்லையா? ஏண்டா இப்படி ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நான் மட்டும்தான். என்னையா சொல்றேன்? பணம் கொடுக்குற ஐடியா மனசுக்குள்ள இருக்குது. ஆனா இப்ப பணம் இல்ல. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு பணத்தை கொடுத்துருந்தேன். ஏய், இந்த ஏரி ஏமாத்து பொழைக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருந்தேன். நீ வேற வந்துட்டியா? நான் வாட்ச், நீ என்ன வாழ்க்காக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன அப்படிலாம் இல்ல? ஏமாத்துறதுக்கு பாய் கடை தான் கிடைச்சதா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஏமாத்துறது? அவங்கிட்ட பேச்சு இந்த பொட்டி அமருது அத்தடிச்சு. ஐயோ பாய் 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 பாய், அதுல மாத்திக்கிறதுக்கு வேற வேட்டி சட்டை எல்லாம் வச்சிருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. பொட்டியை தர முடியாதுடா. இதை கொண்டு போய் பழைய சாமான்களை போட்டா ஒரு 10 ரூபாயாவது தரும். அக்பர் காலத்து பொட்டி தேய்ச்சா அலாவுதீன் பூதம் வந்தாலும் வருங்க. ஏன் சார் நீங்களும் சேர்ந்து அவரை தூண்டி விடுறீங்க? அதுக்குள்ள என்னோட சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு சார். என்ன, எப்படி ஏமாத்தலாங்கிற சர்டிபிகேட்டா? இல்ல சார், படிச்சதுக்கான சர்டிபிகேட். அதை கொண்டு போய் காட்டினா தானே ஏதாச்சும் வேலைகளை கொடுப்பாங்க. அப்படியா? கம்மு தம்பி, நீயாவது பம்பாய்க்கு வரும்போது ஒரு பொட்டியோட வந்த, நான் ஒரு ஜட்டி கூட இல்லாம வந்தேன். பாய் ரொம்ப நல்ல மனுஷன். பாய் வண்டி பின்னாலேயே போ, சீரியஸா பாப்பாரு. நீ சிரிச்சுக்க, கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. அண்ணா உங்களைத்தான் நம்பி வந்தேன்னு சொல்லு, உடனே வேலை கொடுத்துருவாரு. அண்ணாவை நம்பினவங்க யாரும் மோசம் போனதே கிடையாது. பத்துமா, நான் வியாபாரத்துக்கு போகணும். இந்த பொட்டி ஒழுங்கா பிழைக்கிற வழி பாரு. ஓ, ஏண்டா என் பின்னாடியே வந்து தொலைக்கிற? முன்னாடி வந்தா மரியாதையா இருக்காதுங்களா? ஆமா, மானங்கிட்ட பயலுக்கு மரியாதை வேற. மானத்தை பார்த்தா உசுர விடணும். உசுர விட்டு என்ன நம்பி இருக்கிற குடும்பம் நாசமா போயிடும். உனக்கு எந்த ஊரு?
தஞ்சாவூர் பக்கம் சார். அங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? பிஏ படிச்சு முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருந்தேன். பிஏ படிச்சிருக்கிறேங்கிற ஒரு நல்ல வேலையா பார்க்க வேண்டியதுதானே? பிஏ படிச்சதுதான் சார் தப்பா போச்சு. கூலி வேலைக்கு போனா ஐயோ என்ன சார் நீங்க பிஏ எல்லாம் படிச்சிருக்கீங்க, வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. கிளர்க் வேலைக்கு போனா பிஏ தான் படிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. இருங்க பாய், நான் எடுத்து வைக்கிறேன் பாய், நான் எடுத்து வைக்கிறேன். ஆமா, இனிமே நீ என்ன செய்ய போற? அண்ணன் தான் சொல்லணும். தம்பி, இதுதான் நம்ம வீடு. பெரிய ட்ரங்க் போட்டு சைஸ் இருக்கும். அங்கதான் சாப்பாடு தூக்கம் எல்லாமே. இத பாரு, அந்த கட்டில தூக்கி போட்டுக்கிட்டு காத்தார படு. ஆனா காலையில 4 மணிக்கே கட்டில தூக்கி சாச்சிரு. ரோட்ல வர போறவங்க எல்லாம் ஒன்ன தூக்கி சாச்சிருவாங்க. சொல்ல மறந்துட்டேனே, பின்னாடி கொடா இருக்கு. ஒழுங்கா குளிக்கணும்னு ஆசை இருந்தா 1 மணிக்கு எழுந்து குளிச்சிரு. இல்லன்னா 2 மணிக்கு பெரிய கியூவே இருக்கும். நிம்மதியா படுத்து தூங்கு. பாய், என்ன இவ்வளவு சிக்கலுக்கு நடுவில் நான் தூங்குறதை விட முழிச்சுட்டே இருந்துருண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ. அது கைத்தறி துண்டெல்லாம் கர்ச்சீஃப் லெவலுக்கு வந்துருச்சு. இனிமே போர்வை எடுத்து கட்டினா தான் துண்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, இந்நேரம் மேல பார்த்து யார தொழுக பண்ணீங்க? நம்ம சூரியனை. சன் உங்க காடா? நம்ம எல்லாருக்குமே அவன் தான் கடவுள். பல கோடி வருஷமா இந்த உலகத்துக்கு ஓசில லைட் கொடுத்துட்டு இருக்கானே. இப்போ கரண்ட் பில் கட்டலன்னா கவர்மெண்ட்ல கட்டையை பிடிங்கிறாங்க. நம்மளால அப்படி இல்லையே, அதனால தான் கும்பிடுறேன். நல்ல பாலிசி. நாஸ்டா ரெடி, வாங்க சாப்பிடலாம். டிஃபன் தானே ரெடி. ஆமா, நீங்க முகமது பாய்க்கு ஒரே மக சல்மா. காலேஜ் போறீங்களா? ஆமா. படிக்கிறீங்களா? பிஏ ஃபைனல் இயர். ஆமா, இந்த பெட்டி உங்களுதா? இது ஆமா. வெளியே வைக்காதீங்க, திருடிட்டு போயிடுவாங்க. இத திருடுனா அவன் பேர் திருடன் இல்லைங்க, பரதேசி. ஏ? தகரப்பெட்டி, பழைய துணி, நோ மணி. உள்ள வாங்க. உட்காருங்க. சப்பாத்தி குருமா. ஐயோ, கோழிக்கறியா? நான் சைவம். கொசு கடிச்சா அடிக்க மாட்டீங்களா? சரியா போச்சு, சட்டியில் நடிச்சிருவங்க. ஆனா திங்க மாட்டேன். அச்சா, குருமா எனக்கு, அச்சார் உங்களுக்கு. அச்சார் ஊர்காவா? வாங்க, வைங்க வைங்க. பரவாயில்ல, உட்காருப்பா. சில சமயங்கள்ல பாலே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பசுமாடெல்லாம் ஸ்ட்ரைக்கா காரமாடு போஸ்ட் தின்னுச்சான். அதனால அதை பவுண்டரியில அடிச்சுட்டாங்க. அதையெல்லாம் வெளியே விடணும்னு பசுமாடு ஸ்ட்ரைக்கு. சாப்பிடா, வெக்கப்படாத, இது நம்ம வீடு மாதிரி. என்னம்மா, சப்பாத்தியா? ரவுண்டா இருந்தா சப்பாத்தி, சதுரமா இருந்தா பிஸ்கெட். அது சரி, ரவுண்டா இருந்தா மசாலா வடை, ஓட்ட ஓட்டா ஒழுங்க வடை. பாத்து பாத்து, மண்டை ஓடு நெறிஞ்சிட போகுது. தம்பி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல பாய், வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. வீட்டுலதான் பாசம் கிடைக்கும் நினைச்சவனுக்கு பம்பாயில வந்து பாசம் கிடைக்கும் நினைக்கும் போது
ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய். ஆமா, உனக்கு ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, 3 தங்கச்சிங்க. நல்ல ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம் பாய். வாழ்ந்த காலம் போயிருச்சு. கடைசியில பம்பாய்க்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். தனக்கு மிச்சிதான் தான தர்மம் சொல்லுவாங்கல்ல, ஆனா அவர் வந்தவருக்கெல்லாம் வாரி கொடுத்து. கோயில்ல அம்மனுக்கு கல்யாணம்னா எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும் பாய். ஈஸ்வரா ஈஸ்வரா, என்ன பெருசு இன்னும் காணோம்? எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கப்பா, பெரிய பண்ண வர நேரம். தலுங்க தலுங்க, பெரிய பண்ண வர தலுங்க. பெரிய பொண்ண குடும்பம் எவ்வளவு சந்தோஷமான குடும்பம். அவரு மனைவி, மூத்த மகன், 3 மகளுங்க, மருமகன். போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அடாடாடாடா, என்ன தேசஜி, என்ன கலை. குடும்பமே ஒரு கோயில் மாதிரி. ஐயா வணக்கம், அம்மா வணக்கம், குழந்தைங்களா வணக்கம், சின்ன வணக்கம். போங்க. சுவாமி ஆரம்பிங்க. ஓம் இந்து நிப பஞ்சமுக ஹஸ்ததசயுக்தம் சூலவரடங்கமசி வஜ்ரமபயம் ஸ்யாத் பாசவராங்குச மணித்தகனவாமே ஸ்வேத கமலாசன சதாசிவஸ்வரூபம். ஓம் சரணாகத தீனார்த்தே பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவே நாராயணி நமோ. அம்மன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்யாணம் என்னங்க சாமி சன்னிதானத்துக்கு வந்துட்டு இப்படி ஜாட சிக்னல் எல்லாம் செய்யறது? சரியா போச்சு போ. நீ சாமி கதையெல்லாம் கேட்டு பாரு. லேட்டஸ்ட் லவர் தோத்தா. சைட் அடிக்கிறது, லவ் பண்றது, லெவல் பண்றது எல்லாத்துலயுமே நம்மளை விட டாப். விளையாடாதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. மரத்துக்கு கரையா அடிக்கிறது தெரியறது இல்ல. சில நல்ல மனுஷங்களுக்கு தனக்கு யார் குழி தோன்றாங்கன்னே புரியறது இல்ல. என்ன சொல்ற நீ? உங்க வீட்டு கணக்கு புள்ள மகதான் நான். இருந்தாலும் கமலா, ஐயோ, அப்பா வந்துட்டார். நான் அப்புறம் பாக்குறேன். கமலா சொன்னா எதுக்கு சொன்னா? அப்ப எனக்கு எதுவுமே தெரியல. அந்த நேரத்துல நான் BA படிச்சு முடிச்சேன். அந்த பெருமையோட அப்பாவோட 60ஆம் கல்யாணம் சேர்ந்துக்குச்சு.
பார்த்தேன் என் நெஞ்சில் ஆனந்த எல்லை. அப்பாவும் நீயும் பூமாலை சூடும் கல்யாணம் நான் பார்க்கவில்லை. இப்போது பார்த்தேன் கண்ணீரை வார்த்தேன் என் நெஞ்சில் ஆனந்த எல்லை. கரமும் கரமும் இணைய நரையும் திரையும் மறைய நலமும் வளமும் நிறைய நடந்திடும் திருமணம். சூடாமணி சிந்தாமணி பாலும் பழம் கொண்டாங்கடி முதல் நாள் இரவு. ரெண்டு மனம் போல் உறவு. முந்தானையில் கட்டிக்கணும் என் நேரமும் ஒட்டிக்கணும் மகளே சமத்து. நான் சொல்லவா உனக்கு அனுபவம் புதியது நேற்று. ஒட்டிட்டு கண்களில் மயிட்டு வந்ததே பூஞ்சிட்டு மனத்தின் நாளில். நான் பிஏ பாஸ் பண்ணதுக்கு யாரோ என்னென்னமோ பிரச்சனை கொடுத்தாங்கப்பா. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் ஒண்ணுமே கொடுக்கல. அதெல்லாம் பப்ளிக்கா கொடுக்க முடியுமா? அப்படின்னா பிரைவேட்டா கொடுக்க போறியா? கொடு. முதல்ல கண்ணை மூடுங்க. சரி, காதை மூடுங்க. ரெடி? என்னது? அன்பு சங்கிலி, என்னைக்கும் என் நினைவா இது உங்க கழுத்தோடவே இருக்கணும். உங்க இதயத்தோட எப்பவும் உறவாடணும். அதான் என் ஆசை. ஆமா, பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கிற. உங்க அப்பா கணக்கு புள்ள கோச்சுக்க மாட்டான்? கொஞ்சமா இருந்தா செயின் எங்கன்னு கேட்பாரு. இப்பதான் கணக்கே. பாரு ராஜா. நில்லு, நீ என்னமோ சொன்னிய? ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீ வந்து அன்னைக்கு கூட என்னமோ குழி பறிக்கிறாங்க, கரையா மரம் பொந்து நெல்ல என்னமோ சொன்ன. பாதியில நம்ம காதல் விட்டு போயிடக்கூடாது. உண்மையெல்லாம் சொல்லிடலாம் தான் நினைச்சேன். என்ன உண்மை? சொல்லு கமலா. உங்க அப்பாவோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி நாகலிங்கமும் எங்க அப்பாவும் ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. குடுக்கிற தர்மத்துல உங்களுக்கு கமிஷன், இலவசமா குடுக்கிற நிலத்துல இவங்களுக்கு பங்குன்னு உங்க அப்பாவோட சொத்துல முக்காவாசி இவங்களே சூறையாடிட்டாங்க ராஜா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மத்த புரிஞ்சது பாய். கமலா சொன்னதெல்லாம் உண்மைன்னு அந்த ராஸ்கல் எங்க பெரிய விட்ட பினாமி பேர்ல எழுதி வாங்கிட்டான். அசலும் வட்டி கட்ட முடியலன்னு கோர்ட்ல கேஸும் போட்டான். வாழ்ந்த குடும்பமாச்சுன்னு கோர்ட்டும் கௌரவம் பார்க்கல. வழக்கு முடிகிற வரைக்கும் நாங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்கிடுச்சு. கோபுரத்துல வாழ்ந்த நாங்க குப்பமேட்டுக்கு வந்துட்டோம். எந்த கோயிலை கட்டி ஊருக்கெல்லாம் எங்க அப்பா சோறு போட்டாரோ அதே கோயில் நான் எப்படி போய் நின்னு தெரியுமா? இது என்ன உங்க அப்பா விட்டு கோவிலா? நீங்க பாட்டுக்கு 5-6 கரண்டி பிரசாதத்தை அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. இவா பெரியவாதான் இந்த கோயிலை கட்டினா. ராஜராஜ சோழன் கூட தான் தஞ்சாவூர் கோவிலை கட்டினா. அதுக்காக அவன் வம்சமா உட்கார்ந்து அந்த கோவிலை தின்னுட்டு இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்க உங்க வேலையை தொலைச்சு கூட ஜாக்கிரதை. ராஜா, ராஜா, இந்தாப்பா பிரசாதம். வேண்டாங்க. இதை நீ வாங்கிக்கலன்னா இன்னைக்கு பூரா நான் பட்டினியா இருப்பேன். உங்க அப்பாவால தான் நான் குறுக்கலானே. உங்க ஒப்புக்கு நான் துரோகம் பண்ணா உருப்பட மாட்டேன்ப்பா. வாங்கிக்க ராஜா, வாங்கிக்க. அம்மா, என்னப்பா? பிரசாதம். கை கால் கழுவிட்டு சாப்பிட வாப்பா. நான் கோயிலே சாப்பிட்டுமா?
என்னது? நிறைய கொடுத்தாங்கம்மா, நல்லாவே சாப்பிட்டேன். அண்ணா கொஞ்சம் இங்க வா. அண்ணா, இன்னைக்கு நம்ம பழைய கணக்கு பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கா இங்க வந்தா? நாகலிங்க என்னமோ நம்ம பெரிய வீட்டை எடுத்துக்க போறாரா. எப்படியாவது கடனை கொடுத்து வீட்டை மீட்டுக்குங்கன்னு அப்பாவை பயமுறுத்திட்டு போயிருக்காரு. ராஸ்கல், எண்ணெய் ஊத்துந்து இவன், தீ வச்சது அவன். அயோக்கிய நாய்ங்களா. வாரி கொடுத்தது உங்க அப்பா, வாங்கினது யாராரோ, அதுக்கு நான் என்ன பண்றது? வீட்டுக்கு பூட்டா இருக்கிறவன் தான் கணக்கு புள்ள. நீயே சாவியை நாகலிங்கத்துக்கு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து நல்லா கொள்ளை அடிச்சிருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல வேண்டாம். உனக்கு வேண்டாம், ஆனா எனக்கு வேணும். பெரிய வீட்டு மேல கோர்ட்டு நடவடிக்கை எடுத்திருக்க நாகலிங்கம். நான் அவனை பார்க்க போறேன், நீ என் கூட வர்ற. கேஸ் வாபஸ் சொன்னா அவன் கேட்கவா போறான்? கூட்டாளி சொன்ன கொள்ளை அடிச்சு கேட்க மாட்டானா? முருகா, யார் கூட்டாளி, எவன் கொள்ளடிச்சது? அடிக்காமத்த பரதேசி உனக்கு இந்த பங்களாவை பவுசம் வந்துச்சு, அவனுக்கு எஸ்டேட் கார் வந்துச்சு இல்ல? ஆயாடா திமிரா பேசுற, மரியாதை விட்டுடும். யாரோட மரியாதையை கட்டு? ராஜா, ப்ளீஸ் அவரை விட்டுடுங்க ராஜா. ஏதோ பணத்தாசை இந்த பாவிங்க கூட சேர்ந்து. சொல்லு, உங்க அப்பா காசு சாத்த கதையில சொல்லி அவன் முகத்துல காரி துப்பு. நீ கொள்ளை அடிச்சு உன் பொண்ணை சாட்சியா விட்டு லேப்பா. உன்னை கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிச்சுக்கிறேன். சொல்லிட்டியா? எல்லாத்தையும் காதலங்கிட்ட சொல்லிட்டியா? இப்பவே உன்னை இன்னொருத்தர் கட்டி கொடுத்து இந்த வீட்டை விட்டு துரத்துற இரு. வெளியே வாங்க. எதுக்குப்பா? வாயா வெளியே. என்ன? எங்க அப்பா சொத்துல அடிச்சக்காரன் நாகலிங்க? இல்லையே. என்ன நொல்லைய அனுபவி. தமிழ்நாட்டுல ஏன் மழை பெய்யுறதுலன்னு தெரியுமா? ஊராங்காசுல கார்ல போறீங்களா? அதான் முறைக்கான போய. அட போ. ஆமா, என்னமோ எங்க பெரிய வீட்டு பேர்ல கோர்ட்டு நடவடிக்கை எடுக்கிறியாம? சில்லு முள்ளு பண்ணி எங்க பெரிய வீட்டுல கார் எடுத்து வைக்கலான்னு ஐடியா பண்ண. தினத்தந்தில உன் போட்டோ வரும், தரிஞ்சு போன உன் குடல் போட்டோ வரும், அம்புக்குறியிட்ட இடத்தில் தான் குத்தினார் அப்படின்னு ஏன் போட்டோ வரும். மனசுல வச்சு நடந்துக்குமா கண்ணு? உட்காரு. உட்காரியா கதவை சாத்துற மரியாதை தான். அர்ச்சனையா அபிஷேகமா? தரிசனம். கொஞ்சம் வாங்க. சம்மதம், கொஞ்ச நேரம் பாத்துக்க. வர சொல்லிட்டு பேசாமே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கரெக்ட் இடத்துல வேலை கொடுத்துருக்காங்க, மாசம் முடிஞ்சாத்தான் சம்பளம். ஒழுங்கா வேலையை பார்க்க வேண்டாமா? கமலா நில்லு. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். ஆஹா, அப்போ நான் அடுத்தவனுக்கு மனைவியா போறதுல உங்களுக்கு சந்தோஷம்தான். நீ நிம்மதியா இருக்கலாம்ல? நிம்மதியா? ஏற்கனவே என் வண்டி ஓவர்லோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கல்யாணமாக 2 தங்கச்சிங்க, வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ள, வயசான அப்பா அம்மா, இவங்களும் ஒவ்வொருத்தரா கலை சேர்க்கறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும். அது வரைக்கும் உன்னை காக்க வச்சேன்னா நீ வேணும்னா தியாகி ஆயிரலாம். ஆனா உன் வாழ்க்கையை பாழாக்குனதுக்காக நான் துரோகி ஆயிருவேன். சரி ராஜா, இப்ப நான் என்ன செய்யறது அத சொல்லுங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு நம்மள மாதிரி காதலர்களுக்காகத்தான் ஏற்கனவே ஒரு கவிஞர் பாடி வச்சிருக்காரு. எனக்கு வேற எதுவுமே சொல்ல தோணல கமலா. பிரசாதம் கொடுக்கறதா நிறுத்திட்டாங்க. அன்னைக்கு சாப்பாட்டுக்காவது உன் சம்பள பணத்துல இருந்து ஏதாச்சும் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரக்கூடாது ராஜா? அவங்க கிட்ட இல்ல இவ்வளவு நாள நான் கேட்காமலாம இருப்பேன். விடுமா, ஒரு நாள் பசினா தாங்கிறது கஷ்டம். நமக்கு தான் பழகி போச்சு. அண்ணன் ஒருத்தரே பாடுபட்டு இருக்கிறாரே, நீங்க எங்கேயாவது அலைஞ்சி 4 காசு தேடக்கூடாதா? பெரிய இடங்கிற பேரே நம்மள சாகடிக்குதுடி. கொஞ்சமா கேட்டா அசிங்கமா நினைக்கிறான், அதிகமா கேட்டா எங்க இவனால திருப்பி கொடுக்க முடியுமோன்னு சந்தேகப்படுறான். எங்க கேட்கறது? நானும் வேலைக்கு நாயாத்தான் அலையிறேன், கிடைக்க மாட்டேங்குதே. வாரம் பூரா விரதம்ங்கிற பேர்ல சாமி பேரை சொல்லி சாப்பிடாம இருப்பார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவார். அவருக்கு அது கூட இல்லாம செஞ்சுட்டே.
என்னப்பா அரிசி? கடவுள் கொடுத்தாரு விட. முதல்ல அப்பாவுக்கு ஒரு வாய் கஞ்சிக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் எல்லாரும் சுருண்டு படுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆக்கி போடு. கோவில் சாமிக்கு வச்ச அரிசியை திருடினான். தம்பி எடுத்தத நான் திருட்டுன்னு சொல்ல மாட்டேன் சாமி. கணக்கு பாக்குறவங்க என்ன திருடேன்னு சொல்லிட்டாங்கன்னா. டேய் ராஜா, என்னப்பா? சோறு போடுற ஆண்டவனுக்கிட்டே திருடினியா? நீ மனுஷனா? நீ பிள்ளையாடா பாவி? என்னங்க என்னங்க இதெல்லாம்? வாய மூடு. என்ன பாக்குறா? உன் பாரத்தை நான் சுமக்கிறேன்டா. சுமக்கிறேன். வாமர்த திருடின பொருளை திருப்பி கொடுத்துட்டா அது திருட்டாகாத. கோவில் ஒண்ணும் முப்பாட்ட சொத்து இல்ல, கவர்மெண்ட் சொத்து வேலாயுதம். பட்டு ரெட்டுமா கட்டி இருந்தா வேலாயுதம் புள்ள, நூல் வேட்டியோட இருந்தா வெறும் வேலாயுதமா? வேலாயுதம் புள்ளன்னு மரியாதையாவே கூப்பிடுங்க. யோ, எங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்ன பையன் இப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு மரியாதையை பத்தி நீ பேசுறியா? இப்ப இருக்கிற நிலைமை கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிறேன். மரியாதையை எதிர்பார்க்கிறவன் கோயில் சொத்தை திருடி இருக்க கூடாது. ஓஹோ, அப்ப உன்ன மாதிரி ஊர் சொத்தை திருடலாம்னு சொல்றியா? ராஜா, நீ சும்மா இருக்க மாட்டியா? திங்கிறதுக்கு டிங்கி அடிச்சாலும் உங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்திடா. இதுக்கு பேர் திமிர் இல்லடா, தன்மானம். அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாதுடா கம்மராட்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மேல கை வைப்ப? நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கிழிப்ப போடாதே. ராஸ்கல், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கேன். ஏன் கண் முன்னாலேயே அவர் தள்ளிவிடுறியா? இல்ல சார், எங்க அப்பா நீ சும்மா அம்மா. இரு. காசு போனா ரோஷம் போயிடும்னு இவனுக்கு தெரியல. எனக்காக இவனை மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடு. என்ன பண்ணீங்க? இவங்க கிட்ட போய் மன்னிப்பல்லக்கு. என்ன இருந்தாலும் போலீஸ்னு சொன்ன உடனே பொடிப்பைய பயந்துட்டான். என்னையா நாகலிங்கத்து மேலே கை வச்சுட்டான்? அவன் ஏற்கனவே என் மேலையும் கை வச்சுட்டாயா? அப்படியா? என்னையா பண்ண போற? நான் என்ன பண்ண போறேங்கிறத போக போக நீங்களே பாருங்க. இப்பெல்லாம் நீ என்ன தேடி வரதே தப்பு கமலா. ஆசைக்காக வரல, ஆபத்து சொல்ல வரலாம் இல்லையா? சொல்லு. நிலைமை தெரியாம நீங்க அவங்கள பகைச்சுக்க போக உங்க குடும்பத்துக்கே மண்ணள்ளி போட்டாங்க. இப்ப குழிய தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு சதி கும்பலே கூட்டம் போடுது, மீட்டிங் பேசுது. போடட்டுமே. எவன் என்ன ஐடியா பண்ணாலும் எங்க பெரிய வீட்டை மட்டும் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த வெறிநாய் நாகலிங்கத்தோட மூஞ்சில அசலையும் வட்டியும் விட்டு எறியறனா இல்லையான்னு பாரு. வாங்க சார். முதல்ல நீங்க வாங்க சார். எதுக்கு? எதுக்கா? கம் அவுட். ராஜா, யூ காலவாணி ராஸ்கல், எங்கடா வச்ச? எடுத்திருந்ததான் சார் எங்க வச்சேன்னு சொல்ல முடியும். இதுதாடா பேசுற ராஸ்கல். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் ஏன் அடிக்கிறீங்க? ஐயா, அடிக்காதீங்க. அவன் அடிக்காதீங்க. எப்படி அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. என்னங்க பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. அவன் அடிக்க வேண்டாம். என்னையா அது கொடுமை? என்ன பண்றது? நம்ம வீட்டு நகையை திருடி இருந்தா போனா போது நம்ம பையனாச்சேன்னு விட்டுருக்கலாம். சாமி நகையை திருடிட்டான். சாமி சும்மா விடுமா? கோவில் நகையா? சொல்லு, எங்க நகை எங்க பதிக்க வச்சிருக்க? சொல்லு. சொல்லு, நான் சொல்லு. என்னங்க பார்த்து நினைக்கிறீங்களே, சொல்லுங்க. பதட்டப்படாம இருங்க. திருட்டு போன நகையெல்லாம் கிடைச்சிடும். திருண்ணவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வருவான் பாருங்க. வந்ததும் கை தட்டுங்க. ஐயோ, நம்ம சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. எடுத்தவனை கண்டிப்பா குடுக்க வச்சிரும். இல்லையா? அப்படி சக்தி இருந்திருந்தா உங்களை எல்லாம் விட்டு நோண்டி இருக்கியா? கான்ஸ்டபிள், சர்ச் தி ஹவுஸ். கான்ஸ்டபிள், கம்ப்ளீட்டா ஒரு இடம் விடாம சமையல பூஜை அறை எல்லா இடத்தையும் தேடுங்க. பெரியவர்
அவருக்கு இவ்வளவு சோதனையும் வேணாம், இப்படி ஒரு புள்ளையும் வேணாம். சார் பதக்கம். அம்மன் பதக்கம். மீதி நகையெல்லாம் எங்கடா? இதுவே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாது. ஆ? என்ன பாவமோ, ஏன் இப்படி ஆண்டவன் எங்களை சோதிக்கிறான்? என் புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க. மனசாட்சி இருக்கிறவனா நீ? புள்ள போட்டு பெத்தவனா நீ? பெற்றிருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட பிள்ளைய பெக்கல. கண்டிப்பானவன் தான், ஆனா என்கிட்டயும் கருணை இருக்கு. திருட்டுத்தனமா சம்பாதிக்கிற பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ ஒண்ணும் பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. 100 ரூபாய் இந்த வாரத்தை ரேஷனுக்கு வச்சுக்க. ரேஷனுக்கு எடுத்த இடத்திலேயே வச்சுட்டேன். கான்ஸ்டபிள் ராஜா, ராஜா, என்னை விட்டுட்டு போகாதப்பா ராஜா. என் பையன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாயா? அவன் நல்லவன். கடவுளே, இந்த பாவத்தை அவன் செஞ்சானோ அவன் நாசமா போக. ஐயோ, அவன் நாசமா போக. அம்மா, ஐயா பாத்துட்டே நிக்கிறீங்களே, அவன் நல்லவங்க. அவனை ஒண்ணு செய்ய வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு புள்ள எனக்கு அவனை போக. ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த பாய். ராஜா, கசப்ப தின்னாதான் இனிப்போட அருமை தெரியும். அதே மாதிரி கஷ்டப்பட்டாதான் சுகத்தோட அருமை தெரியும். இந்தாப்பா பேண்ட் போட்டுக்க. போட்டுக்கப்பா. வேஷ்டி அவுத்துட்டு பேண்ட போட்டுக்க. என்ன தயங்குற? உள்ள ஜட்டி போடலையா? இல்லையே. ஐயா, இது அது போதும். பழனி முருக மாதிரி அதுக்காக உட்கார்றதுக்கு மயிலும் கையில பிடிச்சுக்கிறதுக்கு வேலும் கட்டாத. எவனாவது உருவி வந்த வழிக்கு வித்துற போறான். நீ ஓசில சாப்பாடு நினைக்க கூடாது. அதுக்காக உனக்கு ஒரு வேலை போட்டு தரப்போறேன். பாய் கடையில இனிமே நீ தான் டீ பாய். சல்மான், நீ உள்ள போ. जाओ उस हरामजादा रिपोर्टर और उसकी बीवी को नीचे ले आओ. இவங்கெல்லாம் யாரு? பயங்கரமான முன்னாலே போனானே மார்டின். அவன் தான் அந்த குழுவுக்கே தலைவன். பயங்கரமானவன். எலெக்ஷன் நேரத்துல கவர்மெண்ட்டுக்கு உதவியா இருப்பான், கலெக்ஷன் நேரத்துல பணக்காரங்களுக்கு உதவியா இருப்பான். இந்த ஏரியா தாதா. தாத்தானா? பேட்ட பிஸ்தா. ஜெயிலுக்குள்ள போனான்னா ஈஸியா வெளியே வந்துருவான். அவ்வளவு செல்வாக்கு அவனுக்கு. பம்பாய் போலீஸ்லயுமா ஊழல்? ஊழல் டெல்லி வரைக்கும் இருக்கு. மராட்டி பேப்பர் ரிப்போர்ட்டர் அன்சாரியா அவன் சம்சாரமோ. சும்மா இருக்காம மார்ட்டினை பத்தி ஏதாவது எழுதியிருப்பான், அதான் மாட்டிக்கிட்டான். உன் தமிழ் வீரம்லாம் இங்க காட்டாதப்பா. டாக்டர் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்க. ஏதாவது பண்ண உனக்கு அடைக்கல் கொடுத்த பாயும் அவர் பொண்ணு தெருவுக்கு வந்துடும். நல்லா யோசிச்சுக்க.
रिपोर्टर है ना तू? अगर तुझे किसी नई खबर की जरूरत हो तो ये लिख दे। मैंने तुम्हारी बीवी के साथ इन सब के सामने क्या किया? साले लिख दे। क्यों बे? कौन है बे तू? मार्टिन, ये आदमी भाई टी बार है, बंधु है, बंधु है। बंधु। क्या नाम है तेरा? सैयद इब्राहिम सुக்கூर सुலைமான். इतना लंबा नाम? உயரமா இருக்கிறதுனால நீளமா பேர் வச்சுட்டாங்க. லம்பா மேன், லம்பா நேம். अच्छा ठीक है. ஓகே ஓகே. போய் சொல்லுங்கடா, மூதேவிங்களா. டேய் புடிங்கடா பாய், இப்படி பண்ணா விட்டுறதா? சும்மா ஒரு உதாரணம். டேய் தமிழ் என்ன அவளை வெடிச்சு வாயா? டேய் கணபதி, அவன் இருக்கிற போதே இந்த சவாலை விட வேண்டிய வீரம் பின்னால வருது பாய். சரி, ஏன் என் பேரை முஸ்லீமா மாத்துனீங்க? அது ஒரு பெரிய விஷயம், பின்னால வா. தமிழன்னா இங்க இருக்கிற சில பம்பாய்க்காரங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல. ஏன்னா தமிழ மூளையை வச்சு முன்னேறிடுறான், அவன் ஊரை கொள்ளையடிச்சு பொழைக்கிறான். ஊரை மிரட்டுறது அடிச்சு பொழைக்கிறது ஒரு வேலையா? செய்யறானே. மஜித் கானுங்கிற பெரிய ஸ்மக்லர் கிட்ட இந்த மார்ட்டின் கையாடு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. எனக்கு வேற இதே வேலையா போச்சு. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குண்ணே. ஒரு தடவை 100 தடவை பார்க்கலாம் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாத. வெறும் பயில வெறியத்தை வச்சு பந்தயம் கட்ட வச்சு பாக்ஸிங் கான்ட்ராக்ட் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. பந்தயங்கிறீங்க, கான்ட்ராக்டர் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? பந்தயமாவது வெந்தயமாவது சூது சாடு அவனுங்க குத்திக்கிட்டாங்களே. உண்மையிலேவா குத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அடிச்சுக்கிறானுங்க. யாரு ஜெயிப்பாங்க நினைச்சு ஜனங்க பணம் கட்டுறாங்களோ அவன் ஜெயிக்க மாட்டான். அப்புறம் யாரு மேல பணம் கட்டலையோ அவன் தான் ஜெயிப்பான். செம லோலாயா இருக்க. பந்தயம் கட்டுங்க பணம் எல்லாம் அம்போ பூவா. இந்த பணம் எல்லாம் எங்க தான் போகும்? மஜித் கான் வீட்டுக்கு போகும். அவன் தான் இந்த ஸ்மக்லர் இவங்களுக்கெல்லாம் தலைவன். தம்பி என்ன மறைச்சு நெல்லு. ஏத்தாப்புல வர்றானே அவன் என்ன பார்த்தா பிரியாணி போட்டுருவான். இல்லங்க இல்லங்க, நல்ல உடம்பு. உன்னை நம்பி உன் பின்னால ஊரே நிக்கலாம். அண்ணே உங்களை நம்பி நான் முன்னாள் நிக்கிறேன். ஒன்னும் ஆபத்து இல்லையா? நம்பலாம் என்ன? என்ன நம்பலாம் யாரும் வீண் போனது இல்ல. அரே கிதரே ஓ சலா கண்பேத்தி. எனக்கு பேதியில இல்லைங்க, வயிறு அச்சாகை. வயிறு அரே தும்கி 3 கால். எனக்கு 3 கால் கிடையாதுங்களே. அரே நடுவுல கீழ் மேன். அதுக்கு ஆள் இல்லைங்க. அண்ணே உங்க காலா? எனக்கு 3 கால் வந்துருச்சு. உன்னதான் என்னது திடீர்னு வளர்ந்துருச்சாக்குன்னு பார்த்தேன். அரே கண்பேத்தி மேரா வாட்ச் கா பைசா கிதரே? மாஃப் கரோ பாய். பாய், இவங்க அம்மாக்கு காய்ச்சல் ஹை, அதனால இவர் மெட்ராஸ் போயா ஹை. அங்க இவங்க ஆயா பாயா சாப்பிட்டு மறுகையா ஹை, அதனால லேட் हो गया है. माफ करो भाई, पैसा अपुறம் தர்றேன் பாய். அரே ஜல்தி दे दे. போடா. பிரமாதமா ஹிந்தி பேசுறியே. ஊர்ல டிவி பாத்தியா? இல்லண்ணே, தோட்ட மரத்த சப்பாத்தி திங்க ஆரம்பிச்சோம்ல, அதுல ஹிந்தி ஆத்தா ஹை. அப்ப கிழங்கு தின்னு இருந்தா மலையாளம் வந்திருக்கும், சுருட்டு குடிச்சிருந்தா தெலுங்கு வந்திருக்கும். இல்ல, யார் இந்த தடிய? இந்த ஃபாரின் குட்ஸ் இருக்க, அதை எங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம் வியாபாரிட்ட கொடுத்து
சைடு வியாபாரி. இந்த மஜித் கான் இருக்கானே, அவனுக்கு இவன் தான் காவல் பூனை. बेटा वाह वाह वासु என் மகன் இப்படி வாசிக்கிறார். ரொம்ப நல்லா வாசிக்கிறாரு சார். டெப்டி கமிஷனர் ஆல்பர்ட் வந்திருக்காரு. வர சொல். वेलकम डिप्टी कमिश्नर अल्बर्टो। आप तमिलनाडु से हैं ना? जॉनी चौधरी केरला, joined service in Tamil Nadu, now in Bombay. Very good. Efficient officer நீ எல்லாரும் சொல்லுவாங்க. உட்காருங்க. கரீம் பாய்க்கு தமிழ் அறியும். கஷ்டப்பட்ட காலத்துல தமிழன் சோறு போட்டிருக்கா. பின்ன சோறுல தமிழும் வந்துருச்சு. अच्छा பெரிய ஆபீசர், இந்த சின்ன மனுஷன் பார்க்க வந்திருக்கீங்களா? மேட்டர் क्या है? மர்டர். யா அல்லாஹ், என்ன இதில் போட்டோ ഞാൻ കാണിച്ചു. മാറ്റർ നിങ്ങൾ പറയണം. Who killed him? How do I know? You should know. உங்களான இயாளை கொலை செஞ்சது. The reason is that he is the man of your enemy Majid Khan. Poor fellow. May his soul rest in peace. Peace. Peace എങ്ങനെ കിട്ടും? देखो करीम भाई, നിങ്ങൾ ഈ ഗ്യാങ് വാർ നിർത്തണം. You must stop your bloody killings. अच्छा, you call your people. I want to go sit down. வாரண்ட் இருக்கா? இப்ப இல்ல. ஆனா கூடிய சீக்கிரமே வாரண்டோட வருவேன். Not only with warrant, but also with handcuffs. அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சா ஜே ஆல்பர்ட்டோக்கு கிடைக்கும். मुसलमान है। அப்படித்தான். ஹாய், फिर ये तिलक क्यों लगाया? குங்குமம் போட்டு அது வந்து साले பாஸ் பாஸ், திலக் நகி, கோழி முறுக்கி பிரிக்கி பிளட் போட்டு ஆமான்னு சொல்லு. அறிவு கட்டவனே பாஸ், உங்களை பத்தி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இரு கொன்னுறேன் இரு. झूठ बोल रहा साला। ये हिंदू है, मद्रासी है साला। ஆமா, மதராஜ் தான், தமிழன் தான், ஆவணம் தான். ராஜா சும்மா இருங்க. இவங்களுக்கு பயந்துட்டு மானம் ரோஷம் மரியாதை எல்லாத்தையும் மறந்து சொல்றீங்களா? तेरी तो राजा, साले बुड्ढे, तूने भी मुझसे झूठ बोला था।
மரியாதையை செயினை திருப்பி கொடுத்து இல்லாட்டி உன் கோடல் எடுத்துருவேன். ஒரு வருஷத்தை காட்டி என் பொழப்பையும் குடும்பத்தை கெடுக்காது. மாஃப் கரோ பாய், மாஃப் கரோ. मार्टिन किसी को माफ नहीं करता, कभी नहीं। अगर कल तक तूने 500 रुपए नहीं पहुंचाए तो मैं तुम्हारा इस मोहल्ले में जीना मुश्किल कर दूंगा, समझे? போட்டாண்டா போடு. தொப்பியில இருந்து லுங்கி வரைக்கும் பாய சுத்தமா உருவிட்டான். चलो। நீ தமிழன் திராவிடன் ரோஷத்தை காட்ட போக அவன் எனக்கு 500 ரூபாய் அபராதம் விதிச்சிட்டான்டா. அவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி கட்ட போறேன்? அந்த பரோட்டாக்கு இந்த பழைய சோறு பதில் சொல்லல, நான் தன்மான தமிழன் அல்ல. நாளைக்கு 500 ரூபாய் அபராதம் நீங்க கட்ட வேண்டாம். चैन क्यों बे? तेरा असली नाम क्या है? நிஜமான பேரா? குங்கும போட்டு கவுண்டரு. कुमकुम। குங்குமம் இல்லைங்கிறியா? வரும். வேட்டிய வரிஞ்சு கட்டியாச்சு. தமிழ் வீரம் விளையாட போகுது. வெரி குட். தென்னாட்டடியை சரியா அடிக்கிறியே. உன் பேர் என்ன? குட். சத்து சத்து சத்து. ஐயோ, தமிழன் கீழே விழலாமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. मैं कुंकुम पोट्टु कவுண்டரு. हाय அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஏன் என்ற கேள்வி ஒன்று கேட்டேன், இன்று நியாயம் பிறந்தது. ஏன் என்ற கேள்வி
பதவி அதிகாரம் பார்த்து வணங்காமல் நீதிக்கு தலை வணங்கு. பாடுபடுகின்ற உங்கள் உழைப்பாலே வாழ்வது நம் நாடு. பதவி அதிகாரம் பார்த்து வணங்காமல் நீதிக்கு தலை வணங்கு. பாடுபடுகின்ற உங்கள் உழைப்பாலே வாழ்வது நம் நாடு. எளியோர்கள் வாழ நான் என்றும் ஊருக்கு உழைப்பவன். இமயம் தடுத்தாலும் இதயம் கலங்கால் நினைத்ததை ஒழிப்பவன். ஏன் என்ற கேள்வி ஒன்று கேட்டேன், இன்று நியாயம் பிறந்தது. எங்கள் தென்னாடு இனிய பொன்னாடு இன்று போல் என்று வாழ. கடமை மறக்காமல் உரிமை இழக்காமல் நீங்கள் பல்லாண்டு வாழ்க. எங்கள் தென்னாடு இனிய பொன்னாடு இன்று போல் என்று வாழ. கடமை மறக்காமல் உரிமை இழக்காமல் நீங்கள் பல்லாண்டு வாழ்க. நீதி என்கின்ற கப்பல் கரை சேர நாமே கலங்கரை விளக்கம். அச்சம் தள்ளுங்கள், ஆண்மை கொள்ளுங்கள், நிச்சயம் நாளை நமதே. ஏன் என்ற கேள்வி ஒன்று கேட்டேன், இன்று நியாயம் பிறந்தது. நான் உங்கள் தோழன், உண்மை தொண்டன் என்னும் சொந்தம் வளர்ந்தது. கொடுப்பதை கொடுத்த பின் இங்கு தர்மம் ஜெயித்தது. அன்புள்ள சபாபதி மாமாவுக்கு நான் அனுப்பும் பணமோ கடிதமோ அப்பாவுக்கோ குடும்பத்தினருக்கோ தெரிய வேண்டாம். பாடுபட்டு நான் சம்பாதித்தாலும் திருட்டு பணம் என்றே அப்பா தூக்கி எறிவார். அவருக்கு நான் மகன் என்பதே மறந்து விட்டது. திருடன் என்றே தீர்மானித்து விட்டார். குறைவாக நான் அனுப்பினாலும் அதை வைத்து குடும்பத்தை பட்டினி இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறீங்களா? ஆமாமா. தங்கச்சி அம்மா எல்லாரையும் நானும் விசாரிச்சுதான் எழுதுங்கண்ணா. என்னாலேயே விசாரிக்க முடியலையே. என்ன சொல்றீங்க? இந்த லெட்டரையே நான் என் வீட்டு அட்ரஸுக்கு எழுதுறேம்மா. பணமா இருந்தாலும் சரி, லெட்டரா இருந்தாலும் சரி, நான் என் தங்கச்சியோட புருஷன் பேருக்கு அனுப்புறேன். அப்பா தான் இருக்காரே, அவருக்கு அனுப்பலாமே. அவருக்கு தான் நான் ஜென்ம விரோதி ஆயிட்டேன். செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவர் என்ன பிள்ளையாவே ஏத்துக்கல. திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன் திரும்ப ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்த? அப்பா ஆறுமுக திருடிட்டு அந்த பழி ஏன் மேல போட்டான். அதையே நீங்க நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நீ திருடன் தான் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சே. கோர்ட்டு கோயிலாப்பா இல்ல ஜட்ஜ் என்ன கடவுளா? சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்குறதுக்கு முன்னால குதர்க்கமெல்லாம் பேசி நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்லிக்க வேண்டாம். காசு இல்லைன்னாலும் இந்த 2 பொண்ணுகளையும் எந்த ஏழை கையிலையாவது கொடுத்து கரை சேர்த்துடலாம்னு பாக்குறேன். உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டா திருடன் தங்கச்சின்னு பெண்ணெடுக்க எந்த யோகியனும் வர மாட்டான். திருடன் தாண்டா வருவான். என் 3 குழந்தைகள் நல்லா வாழணும்னா தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கமே வராதே. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு. போ. அம்மா, இதுவரைக்கும் அவர் நிழலாவே வாழ்ந்துட்டேன். நிழல் பேசாதேப்பா. என்னால பேச முடியல ஐயா. அப்பா சொன்னாரேன்னு நீ எங்கேயும் போயிடாதண்ணா.
எதுவும் செஞ்சுக்காதண்ணா. இங்கே எங்க பக்கத்துலயே தங்கிக்கண்ணா. நாங்க அடிச்சு பாக்குறோம். எங்க போனாலும் ஒரு நாளைக்கு நான் திரும்பி வருவோமா? ஏழையா இல்ல, பணக்காரனா. நான் எங்க போனாலும் கண்ணனோட மனசு இங்கதாமா இருக்கும். சரிம்மா, நீ போய் படுத்து. நான் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறோம். வண்டியில வண்டி எடுப்பா. ராஜா, இந்த விசிட்டிங்க இந்த இடத்துக்கு நாளைக்கு வந்துரு. தேங்க்யூ சார். Okay, bye. Come on, Salma, I will drop you. No, Anwar. Come on, I say. Please, some other time. Okay. எங்கண்ணா இந்த பக்கம்? வந்தது தப்புங்கறியா? இல்ல, பைக்ல போறானே அவன் யாரு? என்னோட காலேஜ் மேட், என் கூட படிக்கிறாரு. ரோட்ல உனக்கு பாடம் நடத்துறானா? சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசிட்டு இருந்தோம். ஜஸ்ட் a boyfriend, அவ்வளவுதான். ப்ராமிஸா சொல்றேன், எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. பாப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்கண்ணா. ஷார்ப்னஸ் அண்ட் சின்சியரிட்டி, இது ரெண்டு தான் எங்கள் தொழிலுக்கு தேவை. சில சமயம் உயிருக்கூட ஆபத்து வரலாம். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. எங்க போனாலும் ஒரு நாளைக்கு திரும்பி வருவோமா? ஏழையா இல்ல, பணக்காரனா. என்ன ராஜா? ஒண்ணுமில்ல சார். வாழும்போது யோகியை நான் வாழ்ந்து செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தை பார்க்கறத விட வாழும் போதே சொர்க்கத்தை பார்த்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு தேவை பணம். I want money. I think you are Miss Radha. Yes. I'm Raja. Excuse me, do you have matches? தீப்பெட்டியா? பெட்டியில் இருக்க எடுத்துக்க. பாங்க்ரோ ஹோட்டல் பக்கத்துல ஒரு மாருதி வேன் நிற்கும். இந்த பாக்ஸ் அதுல இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்துடுங்க. ஓகே? பார்ட்டியோட அடையாளம்? ரெட் டர்பன். ஓகே.
சாரி, கையில கொசு கட்டி. Well done, my boy. Well done. Very good. This is not for your sharpness, but for your sincerity. Thank you, sir. என்னோட அடுத்த வேலை நாளைக்கு சொல்றேன். More thrilling, more adventurous. All the best. Thank you. பெட்டியில 40 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, ஜாக்கிரதை. அது சரிங்க, சர்வ ஜாக்கிரதை. அந்த சர்தாஜி கிட்ட பணத்தை கொடுத்து கோல்டு வாங்கிக்கங்க. வாங்கி Majid Saab, first get a signed letter from him that he is working under Karim Lala. मगर वो तो है ही करीम लाला का कुत्ता। फिर भी पुलिस को अरेस्ट करने के लिए प्रूफ चाहिए। अच्छा, मैं चलता हूँ। अगर तुम इस कागज पर साइन कर दोगे तो मैं तुम्हें छोड़ दूंगा। नहीं नहीं, साइन करोगे? नहीं।
पांडे। यस सर। पांडे, किसी न किसी तरह से इस कुत्ते से सिग्नेचर ले लो, और अगर नहीं करे तो इसे रेलवे की पटरियों पर फेंक दो। ओके सर। நீ கரீம்லாலாவோட கையாளன்னு ஒழுங்கா இதுல கையெழுத்து போடு. போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். வேண்டாம், படுத்திக்கோப்பா. நான் எப்படி இங்க வந்தேன்? காப்பாத்தினது ராதா. இங்க சேஃப்டியா கொண்டு வந்ததுன்னா யூ டேக் ரெஸ்ட். வராதா? ராதா, ராஜாவோட ஹெல்த் எக்தம் கரெக்ட் ஆகிற வரைக்கும் நீ அவரோட இருக்கணும். திஸ் இஸ் மை ஆர்டர். இட்ஸ் மை டியூட்டி சார். குட். ராதா, எங்க நீ என்ன பார்த்த? எப்படி கொண்டு வந்த? Don't bother. இந்த மருந்து சாப்பிடுங்க. என்னாச்சு ராஜா? இந்த மருந்தை வெரி நைஸ். நார்மல் ஹெல்த்துக்கு வந்தாச்சு. நான் தேர்ந்ததுக்கு நீ தராத காரணம். நான் போய் பாச பாட்டு வந்துடுறேன். என் சர்வீஸ்க்கு என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? என்ன வேணும்? ஒண்ணு வேணும். சொல்லு. நேரம் வரும்போது சொல்றேன். You should keep your word. சைலண்ட். பயங்கரமான விஷமாச்சே. வாயில போட்ட உடனே உயிர் போயிடுமே. ஆமா ராஜா, மானரோஷம் இல்லாதவனுக்கு இது தேவையில்லை, இருக்கிறவனுக்கு இது தேவை. எதிரி கையால கேவலமா அடிபட்டு சாகிறத விட சுயமரியாதையோட சாகிறதுக்கு இதுதான் வழி. நிச்சயமா மஜித் கான் உன்னை உயிரோட விட போறதில்ல. அவனை நீ ஜெயிச்சா இது தேவையில்லை. ஒருவேளை நீ தோத்தா தோல்விகளை எதிரிங்களுக்கு பரிசா கொடுத்தே பழக்கப்பட்டவனா. ராஜா நோஸ் நோ டிஃபீட், ஒன்லி சக்சஸ். துரைப்பாண்டி இருக்கிற இடம் சீவென் 8th floor.
என் மேல் தப்பில்ல. முதல்ல அடிக்க சொன்னார்னு அடிச்சேன். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி.
இந்த பறவைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா கடவுளை என்னத்தான் ஏமாத்திட்டா. ஒன்ன மட்டுமா ஏமாத்தினாரு? என்ன இந்த தாறுமாறா கிண்டிட்டாரு. சாவ கழுத்துல கட்டிட்டாலே என்ன? என்னது? சயனைடு. மை காட். எங்கேயா சசக பசக மாட்டிக்கிட்டா எல்லாத்தையும் காட்டி கொடுத்த துரோகியா சாகார. இத வாயில கப்புன்னு போட்டு முழுங்கி செத்து போய் தியாகியா மாறிடுன்னு கரீம் பாய் கொடுத்துருக்காரு. ये शादी कभी नहीं